அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே ஒரு க்ரன்ச்சியான இட்டாலியன் பிஸ்கோட்டி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு சில குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எக் யூஸ் பண்ணாமல் எக்கு வச்சு செய்யும் போது எவ்வளோ ஒரு க்ரன்ச்சியோடு வருமோ, எவ்வளோ நல்ல டேஸ்டியாக வருமோ, சேம் அதே மெத்தடில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா லாஸ்ட் வீடியோவுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருந்தது உங்களோட ஒரு கமெண்ட்ஸும் படிக்கும்போது. இன்ஷால்லா நான் கிவ் அவேக்கான ரிசல்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வாய்ஸ் ஓவர் வந்துட்டு நான் வெட்னஸ்டே தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறுநாள் தான் நான் இதோட ரிசல்ட் வந்துட்டு செக் பண்ண முடியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் இப்போ அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் வீடியோவோட பிகினிங்லேயே நான் காமிச்சிடுறேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான். நம்ம எக்குக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தான் நான் சொல்லுவேன். நான் ட்ரை பண்ணதுலேயே ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சது இது. நான் இப்போ ரொம்பவே கம்மியான அளவில் தான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் வந்துட்டு நம்ம பவுடராக வாங்குறத விட இந்த மாதிரி முழுசாகவே நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஒரு ட்ரையான ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கலாம். இதை அலசிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். இந்த ஈஸ்டெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். இது வந்துட்டு அந்த எக்கோட அந்த பிளேஸை வந்து இது ரீஃபில் பண்ணோம். நம்மளுக்கு இந்த டோவோட பைண்டிங்க்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். இது யூஸ் பண்ணுறதால டேஸ்ட் எப்படி இருக்குமோ, ஒரு மாதிரி இருக்குமோ அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. அதுக்குமே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ இது கூட ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக இன்னொரு பல்ஸ் கொடுத்து இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். நான் ஷேர் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. அதோட பிக்சர்ஸ் ஏதாவது இருந்ததுனாலுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோ ஃபுல்லுமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அளக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஆக்சுவல் ரெசிபி என்னவோ அதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் செஞ்சு காமிக்கிறேன். இதுவே உங்களுக்கு கோதுமை மாவில் நீங்கள் செய்கிறதுனாலுமே செஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். மைதா மாவு ஒரு 135 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வழக்கமாக சொல்கிறது போல் தான் இது கிராம் கணக்கு 1-2 கிராம் கூட குறையா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட பேக்கிங் பவுடர் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம், ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட வேண்டாம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ண சர்க்கரை ஒரு 70 கிராம் கிட்ட எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை தான் யூஸ் பண்ணி செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனால் இது சரியான அளவில் தான் இருந்தது, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு ட்ரையான பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் எந்த ஒரு ஃப்ளேவரிங் எசன்ஸுமே சேர்க்கல. அதுக்கு பதிலாக இந்த லெமன் இருக்குது இல்லையா, நல்ல ஃப்ரெஷ்ஷான லெமன் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி 2-3 திருக்கு மட்டும் இந்த மாதிரி கிரேட்டரில் திருக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கம்மியான அளவில் செய்கிறதால நான் இந்த அளவு இந்த மாதிரி திருக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதை சர்க்கரை கூட நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க, நல்ல வாசமாக இருக்கும். இது சேர்க்குறதால நம்ம எந்த வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கறதுக்கு அவசியம் இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம்ல, இந்த ஃப்ளாக்ஸ் சீடை பொடி பண்ணி தண்ணி கூட கலந்து வச்சுருந்தோம்ல, அது வந்துட்டு இப்போ நல்லாவே ஒரு 1/4 ஹவர் நல்லாவே ஊறிடுச்சு. இதை நம்ம அப்படியே இந்த சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எக் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் எக் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நான் குக்கீஸ் அப்புறமா இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு எக் யூஸ் பண்ணி செய்ய மாட்டேன். நல்லா தான் இருக்கும், என்னமோ தெரியல, எனக்கு கேக்குக்கெலாம் நான் யூஸ் பண்ணி செய்வேன். இதெல்லாம் எனக்கு எக்லெஸ் இருந்தால் தான் எனக்கு பர்சனலாக பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். நான் ட்ரை பண்ணி ரொம்ப நல்ல பர்ஃபெக்டாக வந்த ரெசிபி இது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்டமே நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது பீட் பண்ணும் போதே நல்லா தெரியுது பாருங்கள், அந்த முட்டை போட்டு கலக்கும் போது அந்த வளவளப்பு தன்மையாக வரும் பார்த்தீங்களா, சேம் அதே டெக்ஸ்டரில் வருது. வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்காக வீடியோ போயிடக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி காமிச்சிருக்கேன். வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி வளவலன்னு தெரியுதா, அந்த எக்கெல்லாம் நம்ம பீட் பண்ணும்போது எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் அந்த டேஸ்ட்லாம் எந்த அளவுக்கு ஒரு மாதிரியான டேஸ்ட்லாம் வராது. ஏன்னா நம்ம லெமன்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த லெமனோட தோல். ஸோ நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் மாவு ஜலிச்சு வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து முடிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். இதையுமே ரொம்ப ஓவராக ஹார்டாக போட்டு பிசைஞ்சிடாமல் கொஞ்சம் நம்ம குக்கீஸ்க்கெலாம் நம்ம எப்படி பிசைவோம் சேம் அதே மெத்தட்லேயே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது நல்லா பிசையும் போது வந்துட்டு நம்மளுக்கு ஒழுங்காக பிடிக்க வராது. அந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம பட்டர் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்துட்டு திரும்பியுமே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக நல்லா இந்த மாதிரி பிசையில் நம்மளுக்கு ஒன்று போல் வந்துடும். சப்போஸ் நம்மளுக்கு வரலன்னா கொஞ்சமாக வெதுப்பான பால் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூனுக்குள்ளே தேவைப்படும். நான் இதில் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட பால் சேர்த்துருந்தேன். அதோட கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம். இதில் உங்களுக்கு பாதாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே முழுசாகவே தான் சேர்க்கணும். பாதாம் நம்ம அப்படியே கட் பண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இது நம்ம டபுள் பேக் பண்ண போகிறோம், அதனால தான். இப்போ நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் இன்றைக்கி பேக்கிங் பேப்பர் வச்சுக்கிறேன். எப்போவுமே நான் வழக்கமாக குக்கீஸ் பிஸ்கெட்ஸ்லாம் நான் செய்யும் போது வைக்க மாட்டேன். சரி ஓகே, இன்றைக்கி டபுள் பேக் பண்ண போகிறதால எங்கே ஒரு வேளை அடி பிடிச்சிடாமல் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீல வாக்கில் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே உருட்டிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கிடச்சிரும். இது அப்படியே நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கடைகள்லாம் இதோட ரேட் போய் கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ அதிகமான விலையாக இருக்கும். இது நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் ஓடிஜி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நான் பட்டர் மட்டும் தடவிக்கிறேன். ரொம்ப கம்மியாக பட்டர் தடவிக்கிறேன். இதே நம்ம எக் யூஸ் பண்ணி செய்கிறதா இருந்தால் நம்ம எக் வாஷ் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல கலர் கிடைக்கும். இது நான் எக்கில் செஞ்சுறதால அந்தளவுக்கு நம்மளுக்கு கலர் கிடைக்காது. ஆனால் நல்லா டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இப்போ இதை நம்ம ஒரு 35 மினிட்ஸ்க்கு மேலே டாப்பில் வச்சு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே கரெக்டாக ஒரு 180 டிகிரியில் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இது சரியாக ஒரு 35 நிமிஷம் கழித்து நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு இது நல்லா சூடாகவே இருக்கும். ஸோ நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. எடுத்துகிட்டு இது கொஞ்சம் வெதுப்பாக இருக்கையிலே நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போல்லாம் சில பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் பேக்கிங் கிளாஸ் போனீங்களாக்கா, நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. இது பேக்கிங் கிளாஸ் போய் தாராளமாக கற்றுக்கலாம். ஆனால் நம்ம பேக்கிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் தான் கண்டிப்பாக முக்கியம். நான் கிளாஸில் எங்கேயுமே நான் போகலை. நான் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ நானாக செஞ்சு பழகி கற்றுக்கிட்டது தான். அதுவும் இல்லாமல் நானுமே பேக்கிங் கிளாஸ் போகிறதுக்காக நானுமே ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன விஷயம்னா கொஞ்சம் ஃபீஸுமே கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருந்தது நான் விசாரித்த இடத்துல எல்லாமே. அதுவும் இல்லாமல் டிஸ்டன்ஸுமே ரொம்ப ஓவராக இருந்தது. ஸோ வேண்டாம், நம்மளே வீட்டிலே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானாக ட்ரை பண்ணது தான் எல்லாமே. நீங்கள் ஏதாவது ஒன்று ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எந்தளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னடா இது வரலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஒருபடியாக ப்ராப்பராக வந்துடாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோமோ அதில் தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுட்ருக்கிறீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் ரொம்ப பல்காக கொஞ்சம் அதிகமாகலாம் நீங்கள் செய்யாதீங்க. ஒரு 1/4 கிலோ போல் கேக்கு கொஞ்சமாக ரொம்ப கம்மியான அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு பொருளுமே வீணாக போகாமல் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தைரியமாகவுமே செய்வீங்க. ஏன்னா நானுமே ரொம்ப கம்மி அளவில் தான் நான் வந்து செஞ்சு பழகிக்கிட்டேன். அதனால தான் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியான அளவில் தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சரி, பிகினர்ஸ் யாராவது இருந்தாக்கா அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் இப்போ இது நான் டபுள் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒன் சைடு, அப்புறம் இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இது ஓரளவுக்கு கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே நம்ம எக் வாஷ் பண்ணிட்டு நம்ம எக்லெஸ் செஞ்சுருந்தோம்னா கலர் ரொம்ப நல்லா டார்க்காக கிடச்சிருக்கும். இது எக்லெஸ்ங்கிறதால இந்த அளவு தான் கலர் வரும். அதுக்கு மேலே வச்சா நம்மளுக்கு தீஞ்ச மாதிரி போயிடும். ஸோ நம்ம டபுள் பேக் பண்ணுற டைம் கரெக்டாக 10 நிமிஷம் மட்டும்தான். இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். உள்ளே நம்ம பாதாம்லாம் நம்ம அப்படியே முழுசாக சேர்த்துருந்தோம்ல, நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது பாருங்கள், பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா அழகாக தெரியுது. கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய ரெசிபியாக நினைக்காம ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சொல்லி நினச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஏதாவது பிக்சர்ஸ் ஏதாவது எடுத்திங்கன்னா என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் என்னோடய 2 பசங்களும் இன்றைக்கி ரிவ்யூ கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு லீவாக இருந்தது. இந்த வீடியோ நான் எடுத்த டைமில் மழைன்னு சொல்லி லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ குட்டி பசங்க 2 பேர் ரொம்ப சேட்டை பண்ணிவிட்டு ரிவ்யூலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சைடு பல்ல கடிச்சு சாப்பிடுங்கடா, முன்னாடி பல்ல கடிக்கூடாது. நன்றியா இருக்கா? சரி போய் உட்காந்து சாப்பிடுங்க போ. அந்த ஸ்மாலு அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.